ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 6 மற்றும் 7. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, உம்முடைய கையை பிடித்து, உம்மை தற்காத்து, உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்பதாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்த அருமையான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை வெளிப்படுத்தினார். பொதுவா நமக்கு தெரியும், ஏசாயாவின் புஸ்தகம் 66 அதிகாரங்களை கொண்டது. இந்த 66 அதிகாரங்களை கொண்ட ஏசாயா புஸ்தகமானது 66 புஸ்தகங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒட்டுமொத்த வேதாகமத்திற்கு ஒரு பிரதி அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு கிட்டத்தட்ட 39 புஸ்தகங்களை உள்ளடக்கியதாகவும், புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களை உள்ளடக்கியதாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்விதமா பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் ஒரு இடைவெளி, ஒரு பெரிய நீண்ட இடைவெளி காணப்பட்டிருந்ததோ, அதே போலதான் ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த சித்தம் கொண்ட போது, ஏசாயாவுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம், ஏசாயாவுடைய ஊழியத்தின் முடிவு காலம் என்று சொல்லி 2 காலகட்டத்திலே தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியோடு இடைப்பட்ட சங்கதிகளை வேத ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்று உண்மையாய் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் முதல் 39 அதிகாரங்களை ஏசாயா தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எழுதினதாகவும், அதற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளியை தொடர்ந்து ஏசாயாவுடைய கடைசி காலத்தில, அவருடைய முதிர்ந்த வயதில ஆண்டவர் 40வது அதிகாரத்திலிருந்து 66 அதிகாரம் வரைக்கும் உள்ள வாக்கியங்களை வெளிப்படுத்தினதாகவும் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது உண்டு. இதெல்லாம் எதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஏசாயா முதல் 39 அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும்போது, அங்கே கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்விதமாய் நேசித்து நடத்தினார் என்கிற காரியங்கள், விசேஷமா இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து இன்னும் மற்றுமுள்ள தேசத்தாரு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 40வது அதிகாரத்திலிருந்து வரும்போது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சானகனை குறித்த அருமையான வெளிப்பாட்டை 40வது அதிகாரத்தின் துவக்கத்திலேயே வெளிப்படுத்த அவர் சித்தம் கொள்ளுகிறார். ஆகவேதான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் என்று சொல்லி ஏசாயா 40வது அதிகாரம் துவக்கத்திலே நீங்கள் நானும் படிக்கிறோம். இதெல்லாமே ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்ப ஏசாயாவுடைய ஊழிய காலத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமா பிரத்யேகமான வாக்குத்தத்தங்கள், பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என் பார்வையிலே அருமையானபடியால் கனம் பெற்றாய், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு பதிலாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்கிற சத்தியங்கள், இது போன்ற அருமையான வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு முன்னிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வழியில தான், இந்த வரிசையில ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிற இந்த சத்தியத்தின் வழியில தான் ஆண்டவர் இங்க ஏசாயா 42வது அதிகாரத்திலே தம்முடைய கிறிஸ்துவை குறித்து அதிகமான வெளிச்சத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார், அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கேறிகிற தெரிய அணையாமலும் சொல்லி இதை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். மத்தேயு 12வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டவைகள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து
தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவைகள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவு வெளிச்சமான காரியங்களை அங்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துலதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஒரு நீதி உண்டு. தேவனுக்கு ஒரு நீதி உண்டு. மனுஷனுடைய நீதி அல்ல, தேவ நீதி. வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை, ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை, பவுலுடைய விருப்பத்தை நாம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் தேவ நீதியை அடையாமல் தங்கள் சுய நீதியை அடையும்படிக்கு தேடுகிறதுனாலே அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு இஸ்ரவேலர் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பமா, என்னுடைய விருப்பமா இருக்கிறது என்று அவர் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கிறிஸ்து இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்திற்குள் வந்து சேரவில்லை. ஆகவேதான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை கொடுக்கிறார். அப்ப ரட்சிப்பு எப்படிதான் வரும் அப்படி சொன்னா, தேவ நீதியை அறிகிற அறிவிலே. இங்கேயும் கூட வேதத்துல பாருங்க, கட்டுண்ட ஜனங்களை, குருடராய் இருக்கிற ஜனங்களை வேதம் அடையாளப்படுத்தி காட்டும் போது அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். தேவ நீதியின்படி ஒருவர் ஏற்படுத்தப்படுகிறார். அதான் சொல்றார், கர்த்தராகிய நான் நீதியின்படி என்று சொல்லி அங்கே அருமையான ஒரு வார்த்தையை வைக்கிறார். அக்கார்டிங் டு ரைச்சியஸ்னஸ், நீதியின்படி. நான் நீதியின்படி உம்மை அழைத்து, நீதியின்படிதான் உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீதியின்படி. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று அங்கு விலாவரியாய் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தேவ நீதியை வந்து எட்டவில்லை. அவர்கள் தேவ நீதியை வந்து எட்டவில்லை, ஆகையால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. இங்கேயும் பார்க்கிறோம், தேவ நீதியின்படி ஒருவர் ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் எதற்காக? குருடர்களுடைய கண்களை திறக்க வேண்டும், கட்டுண்டவர்களையும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி குமாரனை குறித்த உன்னதமான திட்டத்தை தேவன் ஆதியிலேயே தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, புது உடன்படிக்கையின் சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு தீர்க்க தரிசனமாய் வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்ப ஏசாயா 42வது அதிகாரத்திலே 6 மற்றும் 7 நாம் கவனிக்கும் போது, குருடருடைய கண்களை திறக்கிறதற்காக, கட்டுண்டவர்களை காவலிலிருந்து விடுவிக்கிறதற்காக, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கிறதற்காக கிறிஸ்துவானவர் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால், ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. ஜனம் என்று சொல்லும் போது இது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யூத ஜனம் அல்லது இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும். 12 கோத்திர பிதாக்களுடைய வம்சங்களை குறிக்கக்கூடியது. ஜாதிகள் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் நேஷன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும், அல்லது ஆங்கில வேதாகமத்தில் ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? புற ஜாதிகள். பொதுவா ஜாதிகள் அப்படி சொல்லும் போது ஹீதன் அல்லது ஜென்டைல்ஸ் அல்லது பேகன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கலாம். வேதாகமத்திலே ஜனம் என்று சொல்லும் போது தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து இங்கு பேசுகிறார். இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து பேசுகிறார். ஜாதிகள் என்று சொல்லும் போது புற ஜாதிகளை குறித்து பேசுகிறார், உங்களை என்னையும் குறித்து பேசுகிறார். அப்ப இன்னைக்கு பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த ஜனமும் எவ்விதமான அடையாளத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், யூத ஜனம்
புறஜாதி என்கிற ஜனம், யூதர்கள் என்கிற ஒரு ஜனம், புறஜாதியார் என்கிற இன்னொரு ஜனம். அவ்வளவுதான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் குடிகளே இந்த ரெண்டு கூட்டத்துக்குள்ளே அடக்கப்படுகிறார்கள். ஆக கிறிஸ்துவானவர் ஒட்டுமொத்த ஜனத்திற்கும் இரட்சகராக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதை கேட்கிற அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலை மாத்திரமே தேவன் மகத்தான விடுதலையை வைத்திருக்கிறார். குருட்டு கண்களை எல்லாவற்றையும் அவர் திறக்க முடியும். எப்பேற்பட்ட உபதேச கோளாறிலே பிடிக்கப்பட்டு குருடர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால்தான் குருட்டாட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும். அது மாத்திரமல்ல, காவல் மற்றும் சிறைச்சாலை என்கிற ரெண்டு பதங்களை இங்கு கவனிக்கிறோம். அப்படிப்பட்ட இடங்களில் கட்டுண்டவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களை விடுதலையாக்குவதற்கும் குமாரனை அறிகிற அறிவினால் மாத்திரமே சாத்தியமாகும். இன்றைக்கும் சத்துருவான என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை, கோடிக்கணக்கான அல்ல 198% ஜனங்களை குருட்டாட்டத்துக்குள்ள வைத்திருக்கிறான், காவலிலே வைத்திருக்கிறான். சிறைச்சாலை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 விதமான இடங்களுக்குள்ளே ஜனங்களை வைத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறான். குருட்டாட்டத்தில் உள்ளவங்களை கவனித்து பாருங்க, இருள தடுமாறி கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் உலகத்தின் ஆசாபாசங்கள், மாம்சத்தின் கிரியைகளிலே மகிழ்ந்தர் என்று சொல்லி சத்துருவானவன் அநேகருக்கு வலைகளை விரித்து அநேகரை இருளிலே நடக்க பண்ணுகிறான். ஆகவேதான் பிரியமானோர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த மாபெரும் வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டது. ஏனென்றால் தேவன் தம்முடைய குமாரனை இஸ்ரவேல் ஜனத்துக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்த வேண்டும். புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒளியாக ஏற்படுத்த வேண்டும். அது என்ன உடன்படிக்கை ஒளி என்று சொல்லி பார்ப்போமேயானால், பெரியமானோர்களே, இதை குறித்த சத்தியத்தை ஆண்டவர் சிமியோனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதனாலதான் சிமியோன் இயேசுவானவரை தன் கையில வைத்து அவரை கையில வைத்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, தேவனை ஸ்தோத்தரிக்கிற வேளையிலே இவ்விதமான வெளிப்பாட்டாய் பேசினார். 28ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், அவர் அங்கே 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, புறஜாதிகள் அப்படி சொல்லும் போதே ஒளியாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எப்படி ஒரு ஒளி வெளிப்படும் போது ஒட்டுமொத்த இருளும் நீங்குகிறதோ, அதே போல பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனத்திற்கும் கிறிஸ்துவானவர் மாத்திரமே பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் பேசுகிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு உண்டாயிருந்ததோ அதே வெளிப்பாட்டை தான் யோவான் அப்போஸ்தலன் அந்த சுவிசேஷ வாக்கியத்திலே வெளிப்படுத்தி காட்டுகிறார். நிருப வாக்கியத்தில காண்பிக்கும் போது சொல்லுகிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி அதே 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையிலே 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவர் ஒளியாய் இருக்கிறார். ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது 1வது அதிகாரத்தோடு முடிக்கல, தொடர்ந்துள்ள அதிகாரங்களை வாசித்து பாருங்க. 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் சொல்லி நாம் வாசிக்க இருள் நீங்குகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது. யாரெல்லாம் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் சொல்லி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற இடத்திலே ஒளியை அவர் பிரசங்கிக்கிறவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பிரகாசமுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லி வேதத்திலே நீங்களும் நானும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 பகுதியிலே நாம் படிக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எதை வைத்து இவ்விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தந்தார்?
எதை வைத்து அந்த பிரகாசத்தை குறித்து, ஒளியை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார்? பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் அப்போஸ்தலனுக்கு மட்டுமல்ல, பேதுருக்கு வெளிப்படுத்தும் போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒளியை குறித்து பேசுகிறார். ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்திருக்கிறோம். வெகும் பாருங்க, பெயர் கிறிஸ்தவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடமைக்கு ஆராதனை, கடமைக்கு காணிக்கை, கடமைக்கு ஒரு ஸ்தோத்திரம், கடமைக்கு வேத வாசிப்பு, கடமைக்கு ஜெபம், கடமைக்கு ஆராதனையிலே கலந்து கொள்வது என்று சொல்லி இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இது இவ்வளவு பகிரங்கமா சொல்லுகிறேன் சொன்னால், அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள் வரவில்லை. ஆகவே இன்னும் இருளிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசாயாவுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வெளிப்பாட்டை கவனியுங்கள். குமாரனை குறித்த வெளிப்பாடு, அதுதான் தேவனுடைய நீதி. தேவன் எதின் அடிப்படையில் தான் குமாரனை இவ்விதமாக ஏற்படுத்துகிறார். ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு, அதாவது புற ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறார். எதின் அடிப்படையிலே? நீதியின்படி. அவருடைய நீதியின்படி என்று சொல்லும் போது நாம் எப்படிப்பட்ட இடத்துக்குள்ள வந்து விடுகிறோம்? நம்முடைய ஒட்டுமொத்த சுயநீதியும் அடிபட்டு விடுகிறது. அதுதான் நீங்க சுயநீதியிலே வாழ பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு பிடித்தது போல, அவர்களுக்கு விருப்பமான போதகர்களை தெரிந்து கொண்டு, அவர்களுக்கு விருப்பமான போதகங்களை தெரிந்து கொண்டு கடிந்து கொள்ளக்கூடாது. இப்ப கூட சொன்னேன் கொஞ்சம் முன்னால, தசமபாகம் யாருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. எதுக்கு திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இதை பார்த்து நமக்கு தெளிவு கிடைக்கும், அவ்வளவுதான். எல்லாமே சத்திய வசனங்கள், ஏதோ மனுஷனுடைய வாக்கியங்கள் அல்ல. இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. ஆனா கமெண்ட்ல என்ன செய்யறது? கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவது. போதக பிதாக்கள் பண்ணுகிற வேலைகளை பாருங்க. போதக பிதா எதுக்கு இது சொல்ல வரனா, இருள்ல இருக்கிறாங்க பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிய மாட்டுக்காங்க. சத்தியம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவ குறித்த அந்த வெளிச்சம் என்ன? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு தேவை. அதனாலதான் ஏசாயா 42வது அதிகாரம் முதல் துவக்கத்திலிருந்தே படிக்கும்போது, கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு நிறைவேற்ற போகிற தீர்க்கதரிசன வாக்கியங்களை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் கூக்குலிட மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், நம்முடைய சத்தத்தை வீதிகளில் என்ன செய்ய மாட்டார், கேட்க பண்ண மாட்டார். நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கீகரிக்கிற திரியை அணையாமலும் இருப்பார். எதுக்காக? அவர் நியாயத்துக்கு ஜெயங்கடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கெறிகிற திரியை அணையாமலும் இருப்பாருங்கிற அந்த சத்தியங்கள் எல்லாம் மத்திய 12 சொல்லப்பட்டதனுடைய காரியம் என்ன? அந்த மத்திய 12 தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ராஜாக்களிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். யோனா தீர்க்கதரிசி, அவர் யோனாவிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஆமா, ஆசாரியர்களிலும் அவர் பெரியவர். தேவாலயத்தில் பெரியவர்கள் அன்றைக்கு ஆசாரியர்கள் தான். ஆசாரியர்களும் அவர் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், ராஜாக்களிலும் பெரியவர். இந்த சத்தியங்கள் காண்பித்து கொடுக்கப்படுகிற மத்திய 12 தான் ஏசாயா அன்றைக்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டா. கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டு பிதாவின் சித்தத்தின்படி, அவருடைய நீதியின்படி அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்ங்கிற அற்புதமான காட்சி அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ குமாரனை அறிகிற அறிவு கிடையாது. காலேபை குறித்து ஒரு 4 பாயிண்ட், யோசுவாவை குறித்து ஒரு 5 பாயிண்ட், ஆபிரகாமை குறித்து ஒரு 6 பாயிண்ட். நீங்க இப்படிதான் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அவர்களை அறிகிறதுனால இல்ல, அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடான சத்தியத்தை அறிகிறதுனாலதான் நான் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட முடியும், இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும். எவ்வளவு நேர்த்தியாய் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் நாம் வேதத்துல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுருவா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய யோவானாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டுமே, பவுலுக்கு கிடைக்க வெளிச்சத்தையும் பாருங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே வெளிப்பாடு அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 13:47 சொல்லுகிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு எப்படி வைத்தேன்? ஒளியாக வைத்தேன் என்கிற அந்த ஏசாயாவில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வாக்கியத்தை அங்கே நினைவு கூறுகிறார். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு எப்படி வைத்தேன்?
ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்று சொன்னாங்க. அதுதான் நித்திய ஜீவனை குறித்து அங்கு காரியங்கள் 48ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலர் 13:47 எங்கிருந்து எடுக்கப்படுகிறது சொன்னா, ஏசாயா 49வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. ஏதோ யாக்கோபு இஸ்ரவேல் என்கிற இந்த 12 கோத்திரங்களுக்கு மட்டும் நீ இரட்சகராய் இருப்பது, அவர்களை மட்டும் நீர் எழுப்புவது, அவர்களை நீர் என்ன செய்ய காக்கிறது, காக்கும்படி காக்கப்பட்டவர்களை திருப்புறது, அது மட்டும் இல்ல, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன், பூமியின் கடைசி பரியந்தமும். ஜாதிகள் சொல்லும்போது ஜென்டைல்ஸ், புறஜாதிகள், உங்களை என்னையும் குறிக்கிறது, ஒட்டுமொத்த உலகத்தாரை குறிக்கிறது. யூதர் அல்லாத அத்தனை பேருமே ஜாதிகள் அல்லது புறஜாதிகள் என்கிற கேட்டகரியை சார்ந்தவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவ ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடை பார்க்கும்போது, பூமியின் கடைசி புரிந்தும் என்று ரட்சிப்பாய் இருக்க முடியும், ஜாதிகளுக்கு எப்படி வைத்தேன்னா ஒளியாக வைத்தே, வெளிச்சம். அது ஏன் ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து நீங்க கவனிங்க. பழைய உடன்படிக்கையா இருக்கட்டும், புது உடன்படிக்கையா இருக்கட்டும், ஆண்டவர் வெளிச்சமாய் காண்பிக்கிற அந்த சத்தியங்கள் என்ன அப்படி சொன்னா, ஆண்டவர் ஆதியிலிருந்தே தம்முடைய ஜனமாகிய யூத ஜனங்களோடு, இஸ்ரவேல் கோத்திரங்களோடு தான் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டே வருவார். நீ தாராளமா பார்க்கலாம். ஆண்டவர் ஆதாமோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது தெளிவா ஆதியாகமத்தில் பார்க்க முடியாது. ஆனால் ஓசியா 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்களோ ஆதாமை போல அவருடைய உடன்படிக்கையை மீறி, உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு துரோகம் பண்ணினார் என்று சொல்லும்போது, ஆண்டவர் ஆதாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆதாமுடைய காலத்துக்கு பிற்பாடு நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். நோவாவோடு உடன்படிக்கை செய்ததை வேதத்துல பார்க்கிறோமே. அப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிற காட்சியை அப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோமே. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க கவனித்து பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஓரேபிலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். இவ்விதமா ஒரு குறிப்பிட்ட சந்ததி, சேம் சந்ததியோடு, நோவாவோடு, அதிலே குறிப்பிட்ட சேம் சந்ததியோடு உடன்படிக்கை செய்து அதே வருகிறார். ஏன் எரேமியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டை பார்க்கும் போதும், எரேமியா 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போதும் கூட புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலத்தை குறித்து கர்த்தர் பேசும்போதும் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் எதை ஏற்படுத்துவேன், புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். பழைய உடன்படிக்கையினாலும் சரி, புது உடன்படிக்கையினாலும் சரி, தேவன் எந்த ஜனத்தை அடையாளப்படுத்துகிறார், முதன்மைப்படுத்தி காண்பிக்கிறார், யூத ஜனம். நீ ஆண்டவர் நடத்தின விதத்தையே கவனிங்களேன். முதல்ல சபை எங்க ஸ்தாபிக்கப்படுகிறது, எங்க கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை வெளிப்படுகிறார், எங்கே அவர் தம்முடைய அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையா இருக்குன்னு சொல்லி எந்த இடத்திலே, எந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, யாரோடு முதல் முறை உடன்படிக்கை செய்யறாங்க, யூத ஜனங்கள் தான். அதனாலதான் ஜனத்திற்கு உடன்படிக்கை நாம் வாசிக்கிறோமே. எரேமியா 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை, இதே வசனத்தை தான் அதை எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். எல்லாம் வசன ஆதாரத்தோட சொல்றேன். எபிரேயர் 8:8லயும் இருக்கு, எரேமியா 31:31லயும் இருக்கு. எரேமியா 31:31, எபிரேயர் 8:8 அப்படியே இருக்கு. புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம். பழைய உடன்படிக்கையோ புது உடன்படிக்கையோ ஆண்டவர் முதல்ல இங்கதான் ஏற்படுத்துகிறார், யூத ஜனத்தோடு ஏற்படுத்துகிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்துகிறார். அதனாலதான் யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்,
அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. புது உடன்படிக்கையின் சபை, ஆண்டவர் சபையை ஸ்தாபித்து, புது உடன்படிக்கையின் சபையை ஸ்தாபித்து, அது அந்த சபையோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தின் மூலமா உடன்படிக்கை செய்திருக்கிறார். சபை சில வருஷங்களா எங்கதான் இருக்கு தெரியுமா? எருசலேமுக்குள்ளதான் இருந்துச்சு. புது உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தி ஜாதிகளுக்குள்ள போகல. இன்னும் சுவிசேஷம் எதுக்குள்ள போகல? ஜாதிகளுக்குள்ள போகல. யூத ஜனத்துக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ளதான் சபையை ஸ்தாபிக்கிறார். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் வெளிப்படுகிறார். புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். புது உடன்படிக்கை மத்தியஸ்தராய் வெளிப்பட்டிருக்கிறார். கொஞ்ச காலம் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆண்டவர் ஜாதிகளுக்கு ஒளியாக தம்மை வெளிப்படுத்துகிறார். முதல்ல உடன்படிக்கை, இரண்டாவது ஒளி. உடன்படிக்கை இல்லையேல் அங்கே ஒளி இல்லை, பிரகாசம் இல்லை. அல்லது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீங்க ஆதி நாட்கள் பழைய உடன்படிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், புது உடன்படிக்கை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஆண்டவர் உடன்படிக்கையை யாரோடு ஏற்படுத்துகிறார்னா நம்முடைய சொந்த ஜனத்தோடு ஏற்படுத்துகிறார். அதனாலதான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்கிற வாக்கியங்களை நீங்கள் நானும் படிக்க முடியும். முன்பு யூத ஜனம், அதான் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? புது உடன்படிக்கையின் சபையிலிருந்து வருகிறது. புது உடன்படிக்கையின் சபை முதலாவது யாருக்கு மத்தியில ஸ்தாபிக்கப்பட்டது? யாருக்கு மத்தியில ஸ்தாபிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனத்துக்கு மத்தியில தான் முதல்ல ஆண்டவர் உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறார். உடன்படிக்கையின் சபையை ஏற்படுத்துகிறார். புது உடன்படிக்கையின் சபையை ஏற்படுத்துகிறார். அப்ப நமக்கு எவ்வளவு துல்லியமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. அப்ப ஏசாயாவுக்கு எப்படிப்பட்ட வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த சுவிசேஷமும் ஒட்டுமொத்த நிருப வாக்கியங்களையும் ரெண்டே வாக்கியங்களுக்குள்ள அல்லது ரெண்டே சொற்றொடருக்குள்ள உள்ளடக்கிட்டாரு. ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் உள்ளடக்கிட்டார். ஜனத்திற்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. புது உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்பட போகிறது? பழைய உடன்படிக்கை போல புது உடன்படிக்கையும் யூத ஜனத்தோடு தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் அதோடு நின்று விடுகிறது அல்ல. அவர் புறஜாதிகளுக்கு ஒளியை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சொந்த ஜனத்துக்கு ஒளியை வெளிப்படுத்த வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லும்போது, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் அடிக்கடி தியானிக்கக்கூடிய வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22 மற்றும் 23 சொல்லும்போது, நான் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசையும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் முதல்வராகி. இங்கதான் புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. நீ அதை பாஸ் பண்ணி பார்க்கணும். மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி. அதுக்கப்புறம் தான் சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இதை கவனிக்கணும். அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, ரெண்டு கூட்டத்தை காண்பிக்கிறார், சுய ஜனங்கள், அந்நிய ஜனங்கள். இதைத்தான் ஏசாயா வெளிப்பாடாக பெற்றிருந்தார். அப்ப அப்போஸ்தலன் பவுல் எந்த பாதையில போகிறார்? பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகள் எந்த பாதையை காண்பிக்கிறாங்களோ அதே பாதை. பேதுரும் அதே பாதையில தான் பயணிக்கிறார். பேதுரு அதே பாதை தான். நோவாவின் பேழையை காண்பித்து கொடுக்கும் போதும் அதற்குள்ள 3 சந்ததியினர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. சேம் காம் யாப்பேத். அதுல ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு யூத ஜனம், சேம் சந்ததியில யூத ஜனம். காம் மற்றும் யாப்பேத்தில புறஜாதிகள் என்கிற ஜனம். யூத ஜனம், புறஜாதி. யூதர்கள், புறஜாதிகள். அன்னைக்கு பேழைக்குள்ள ஒன்றா பிரவேசிச்சு வந்தாங்க. இவங்க 2 பேரையும் தான் ஆண்டவர் பழக பெருகப்பட போகிறார். இந்த 2 கூட்டத்தை தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? தம்முடைய நாம மகிமைக்கென்று குமாரனை கொண்டு எழுப்ப போகிறார். அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏசாயாவிலே. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் சிலுவையை பற்றி உபதேசத்தை தேவன் காலாகாலமாய் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். தம்முடைய ஜனத்திற்கு உடன்படிக்கையாய் புறஜாதிகளுக்கு, ஜாதிகளுக்கு ஒளியாக ஏற்படுத்துகிறாரு. இதனுடைய மகத்துவமான சத்தியம் என்ன? இதுல காணப்பட்டிருக்கிற மகத்துவமான சத்தியம் என்ன? கிறிஸ்து இயேசு மூலமாய் மனு குலத்திற்கு பாவத்திலிருந்து விடுதலை. மனுஷன் என்ன செய்தான்? ஆதாமின் சாயலிலே நிலை கொண்டிருந்து தன் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை
அக்காலத்திலேயே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தெரியப்படுத்த சித்தம் கொண்டா. எவ்வளவு மகத்துவம்! உடன்படிக்கை அதை தொடர்ந்து ஒளி, உடன்படிக்கை அதை தொடர்ந்து ஒளி. உடன்படிக்கை இல்லாம அங்க ஒளியை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா உடன்படிக்கைங்கிறது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உடன்படிக்கைங்கிறது ஒரு 2 பேருக்குள்ள அல்லது 2 கூட்டத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு நிலைப்பாட்டை குறிக்கும். ஒளி அப்படி இல்லை, அது வீசி கொண்டிருக்கும், அப்படியே பிரகாசிக்கும், எல்லா ஜனத்தின் மேல அப்படியே வெளிச்சம் வீசும். அப்ப ஆண்டவர் முதலாவது அந்த யூத ஜனம் எதுக்காக அதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஜனத்திற்கு உடன்படிக்கை சொல்லிட்டாலே ஆண்டவர் காலமா தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்த விதத்தை எல்லாம் நம்ம கவனிக்கும் போது அது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்த அற்புதமான வாக்கியங்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் ஏசாயா வெளிப்பாடாக காண்பிக்கிறார். அதைத்தான் எரேமியாவும் வெளிப்படுத்தி பேசுற. இதே எரேமியா பேசுற சத்தியத்தை தான் எபிரேனாக்கியனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தி விட்டார். குமாரனை குறித்து சொல்லப்பட்டது, குமாரனை குறித்து சொல்லப்பட்டது. புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறாரு. இதுல எபிரேயர் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சு பாருங்க. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை என்று பேசுகிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் யூதா குடும்பத்தோடு இஸ்ரவேல் குடும்பத்தோடு நேசிக்க போறேன், புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருது சொல்லி அங்க எரேமியா 31:31 சொல்லப்பட்டதை இங்க எடுத்து பேசுகிறார். அப்ப எதை தொடர்ந்து எதுக்காக? அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை உள்ளதா இருந்துச்சு, அதான் 2ஆம் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். முதலாம் உடன்படிக்கை எதுக்கு நிழலா இருக்கு? கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கு. கிறிஸ்துவை கொண்டு நம்மளோடு ஆண்டவர் பண்ணுகிற அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு. கிறிஸ்து யூத ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கையினுடைய விளைவு என்ன? உங்களுக்கு எனக்கு ஒளியாய் அமைந்து விட்டது. அவர் யூத ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கை அதை இன்னைக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், அவனை உயர்த்தினார் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, நோவாவோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, இன்னும் பல பரிசுத்தவான்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? உங்களை என்னையும் ஆண்டவர் விட்டுவிக்கிறார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, யூத ஜனத்தை இஸ்ரவேல் ஜனத்தோடு ஆண்டவர் காலாகாலமா பண்ணின உடன்படிக்கை எல்லாம் எதற்கு நிழலாட்டமா இருக்கு? ஏதோ அவங்களை உலக பிரகாரமாய் உயர்ந்த இடத்துல வைப்பதற்கல்ல, இருளில் கடந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநிடத்துக்கு கொண்டு வருவதற்காக. அதனாலதான் அவர் ஜனத்திற்கு உடன்படிக்கை இருக்கிறார், ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள வந்து பாடுபட்டு அவர்கள் நடுவிலே புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கவில்லை என்று சொன்னால், புது உடன்படிக்கையை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கும் அவர் ஒளியை வெளிப்பட முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் இந்த எருசலேம் தொடங்கி அன்றியும் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது சொல்லி அங்கே லூக்கா 24:47 வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். எருசலேம் தொடங்கி, அப்ப என்ன அர்த்தம்? இங்கதான் உடன்படிக்கை, எருசலேம்ல தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. அதை தொடர்ந்துதான் புறஜாதிகளுக்கு ஒளி பிரகாசிக்கு. இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய நாட்களையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள புது உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தியாச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஜனங்கள் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்காங்க. புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். புது உடன்படிக்கையின் சபை ஏற்படுத்தப்பட்டாயிற்று. இந்த வெளிச்சத்துலதான் உங்களுக்கு எனக்கும் ஒளி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னைக்கே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்பாடாக பெற்றிருந்தார். பிரியமானவர்களே, நம்ம சத்தியத்தை அறியணும். இது சாதாரணது இல்லை. ஏன்னா அங்க அவருடைய மாம்ச பிறப்பு குறித்தும் பேசுறார். கூக்குலிட மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், வீதியிலே சத்தமிட மாட்டார், நெறிந்த நாளில் முறிக்க மாட்டார், மங்கி இருக்கிற திரி அணைக்க மாட்டார். ஏன்? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறாரு. அந்த வெளிப்பாடான சத்தியங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்துலதான் இங்க சொல்ற, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும். இன்னைக்கும் பாருங்க, காவல் சபைக்கு தான் வருவாங்க, ஆனா காவல்ல இருப்பாங்க. சிறைச்சாலை சபைக்கு தான் வருவாங்க, ஆனா குருடரா இருப்பாங்க. கண்கள் இருந்தும் காணாமல்.
காவல்ல இருக்கிறாங்க. இன்னும் அடைக்கப்பட்ட அனுபவம். மனம் திரும்ப மனதில்லை. மாம்ச சுபாவங்கள்ல இருந்து விடுதலை பெற மனதில்லை. கிறிஸ்துவ என்ன காரணம் என்ன? கிறிஸ்துவை அறிகிற அறிவில்லை. இங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை குறித்த ஒரு தெளிவான வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து சொல்றார், உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த தற்காத்து அப்படின்னு சொல்லும் போது அங்குதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம் அடங்கி இருக்கிறது. குமாரனை அவர் மீட்டு கொண்டார், மரணோபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. மரணோபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், காத்து அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். நம்முடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கை மடங்கடிக்கப்பட்டு, நம்முடைய பழைய மனுஷனுடைய வாழ்க்கை கலைந்தெறியப்பட்டு கிறிஸ்து நம்மில் பிழைத்திருக்கும்படிக்கு, அதுதான் ஒளியிலே வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம், அதான் ஒளிநிடத்துக்கு வந்துகிற அனுபவம், அதுதான் குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிற அனுபவம், அதுதான் காவலில் இருந்தும் சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கப்படுகிற அனுபவம். அதான் சொல்ற தற்காத்து தான். அப்ப குமாரனை தற்காத்து தான் எப்படி ஏற்படுத்துறார்? ஜனத்திற்கு உடன்படிக்கை. அது அப்படியே புதிய ஏற்பாடுல நிறைவேறுது. குமாரனை காத்து அழைத்து மட்டும் இல்லை, ஆமா, அவர் அழைத்தார். அவரை என்ன செய்தார்? அழைத்தார். அவரை தற்காத்து என்று எழுதும்போது ஏதோ கையை பிடிச்சு அப்படி மட்டும் இல்ல, தற்காத்து என்று சொல்லும் போது இதுலதான் உண்மையாகவே குமாரனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தற்காத்து தான் தொடர்ந்து என்ன சில ஜனத்துக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துறான். அப்படிதான் செய்தா. குமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தா. அதை தொடர்ந்துதான் எருசலேமிலே புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. குமாரன் தற்காத்து அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்படி பார்த்தா அங்கே அப்போஸ்தலர் 2:24 சொல்லப்பட்டிருக்கு, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணார். எப்படி எழும்ப பண்ணார்? அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை என்ன செய்தார்? எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அப்படித்தானே இருக்கு. மரண உபாதிகளின் கட்டை என்ன செஞ்சாரா? அவிழ்த்து. அப்படின்னா குமாரன் தானா அவிழ்த்து வந்திருக்கலாமே, தானா அவிழ்த்து நான் இப்ப அப்படி டக்குன்னு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு வந்திருக்கலாம். இல்ல, அவரை காத்து, பிதாவாகிய தேவன் காத்துதான் என்ன செய்தாரு? ஜனத்திற்கு உடன்படிக்கையும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் அவரை வைக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப ஏசாயாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? குமாரனுடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே, குமாரனுடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ முடியும். நீங்களும் நானும் அந்த உடன்படிக்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். மற்றபடி அல்ல. ஆண்டவர் வெறுமனே சொல்லியிருக்கலாம்ல, நான் இவரை இப்படி ஏற்படுத்தினேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. இல்ல, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். தற்காத்துங்கிறதுல நான் அதுதான் நான் கவனிக்கிறேன். உண்மையிலே இந்த வெளிச்சத்தை நான் கவனிக்கிறேன். என்னுடைய பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த மகிமையான வெளிப்பாட்டை நான் பார்க்க முடிகிறது. குமாரன் காப்பாற்றப்பட்டார். ஆமா, மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து தேவன் அவர் என்ன செய்தாராம்? எழுப்பினார் என்று பேதுரு சொல்றார். மரண உபாதிகளின் கட்டு அவர் மேல இருந்துச்சு, அந்த கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினா. அதோடைய அர்த்தம் என்ன? மரண உபாதிகளின் கட்டு எது? அது பாதாளத்தின் வல்லடியை குறிக்கிறது, அது ஆக்கினையை குறிக்கிறது, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கான தண்டனையை குறிக்கிறது, நம்முடைய பழைய மனுஷனுடைய ஒட்டுமொத்த செய்கைக்கான பிரதிபலனை குறிக்கிறது. அது எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி, அது எல்லாவற்றையும் கலைந்து போட்டு அவர் எழுப்புகிறார். அது எல்லாத்தோடு முடிகிறது. மரண உபாதிகளின் கட்டு. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. 1 கொரிந்தியர் 15:56 வசனத்துல நாம் அதை தியானித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவாய் மரணத்தை ஜெயித்தார் அப்படிங்கிறத, கிறிஸ்துவானவர் எவ்விதமாய் மரணத்தை ஜெயித்தார். உங்களை என்னையும் பாழாக்கக்கூடிய பழைய மனுஷனை கல்வாரி சிலுவையிலே கலைந்து போட்டார், அவருடைய அடக்கத்திலே கலைந்து போட்டார் என்கிற அருமையான சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உண்டாயிருந்தது. சும்மா இல்ல, கொடருடைய கண்களை சும்மாலாம் திறக்க முடியாது.
எதுக்காக அவர் ஏற்படுத்தப்பட்டார்னு தெரியுதா? இவர் இப்படி ஏற்படுத்தப்படலைன்னா குருடர்கள் குருடராகத்தான் இருப்பாங்க. காவல் உள்ளவங்க காவல்லே தான் இருப்பாங்க. சிறைச்சாலையில் உள்ளவங்களும் சிறைச்சாலையிலே தான் இருப்பாங்க. அதான் இன்னைக்கு குமாரனை குறித்த அறிவு இல்லாம இன்னைக்கு ஜனங்கள் அங்க விடுதலையோடு ஆராதிக்கிற சொல்றாங்க. என்ன விடுதலை? நீ பாஷைகளை பேசுறதுனால விடுதலையோடு ஆராதிக்கிறாயா? என்ன விடுதலை? நீ வெளிச்சத்துக்குள்ள நீ வரவே இல்லை. நீ வெளிச்சத்துக்குள்ள வரல அப்படின்னா நீ குமாரனை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே வரவில்லை என்று அர்த்தம். இன்னும் நீ குருடனா இருக்கிற அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்களை நீ இன்னும் அறியவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ரோமர் 4:25 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? குமாரன் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற இப்படிப்பட்ட அறிவு உங்களை என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வைக்கும். ஏன் தடுமாட்டம்? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, ரகசிய பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது, அந்தரங்கத்தில் சோரம் போகிறது. வெளியில பார்த்த சபைக்கு வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், கை தட்டுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாம் இருக்கு. அந்தரங்கத்துல பார்த்தா அசிங்கமான வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் ஏமாத்து வேலையை ஒழிய கிறிஸ்துவை அறியவில்லை. நான் திட்டவட்டமா சொல்றேன், கிறிஸ்துவை அறியவில்லை. ஏசாவுக்கு கிடைக்கப்பெற்ற அருமையான வெளிப்பாடு பிரியமானவர்களே, குமாரனை அவர் தற்காத்துதான் இவ்விதமாய் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். இவ்விதமாய் வைக்கிறேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை ஒரே வசனத்துக்குள்ள காண்பிச்சு கொடுத்தார். ஒரு 2 வசனத்துக்குள்ள கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த தீர்க்கதரிசனங்களை அப்படியே உள்ளடக்கி காண்பிக்கிறார். நீ ஏன் குருட்டாட்டம் விலகல? இன்னும் குருட்டாட்டம், இன்னும் காவல், இன்னும் சிறைச்சாலை, இன்னும் இந்த பணத்தின் மேல உள்ள நாட்டம், இன்னும் பொருள் மேல உள்ள நாட்டம், இன்னும் பதவி மேல உள்ள நாட்டம், இன்னும் ஜீவனத்தின் பெருமை, இன்னும் அந்த பண ஆசை, இன்னும் இந்த மாம்சீக இச்சைகள் ஏன் மேலும் இன்னைக்கு குமாரனை அறிகிற அறிவில்லை? குமாரனுடைய மரணத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை முழுவதும் கலைந்தெறியப்பட்டு விட்டதே. என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக குமாரன் தம்மையே, நம்முடைய ஆத்மாவையே மரணத்தில் ஊற்றி விட்டாரே. அதை அறிகிற அறிவு இல்லை. ஏசா எவ்வளவு அர்த்தமா, ஆண்டவரிடத்தில் எவ்வளவு வெளிச்சமா இந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டா. அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்தான்னு சொல்றதை விட அந்த உடன்படிக்கைகள் நம்மளை கொண்டு வந்தான்னு சொல்றது சரியா இருக்கும். ஏன்னா அவர் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். சபை முதல்ல யூதாவுக்குள்ளதான், இஸ்ரவேலுக்குள்ளதான், யூதர்களுக்குள்ளதான் முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது. அதை தொடர்ந்தான் 12 சீசர்கள் அவருக்கு யாரா இருக்காங்க? கிட்டத்தட்ட யூத ஜனங்களுக்குள்ளதான் இருக்காங்க. அதுக்குள்ள இருந்தான் தெரிந்து கொள்றாரு. ஆனா அதுல மட்டும்தான் தெரிந்து கொள்றாரா? இல்ல, அவங்களோடு வைத்து அவங்களை கொண்டு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி, அப்போஸ்தலரை கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து ஜாதிகளுக்கு ஒளியாக, உங்களுக்கும் எனக்கும் ஒளியாக அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை, கட்டுண்ட நிலைமையிலிருந்து விடுதலை, இருளில் இருக்கிற நிலைமையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமையானால், பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்க வேண்டுமையானால், குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் அவருடைய நீதியின்படி அழைத்து அவருடைய கையை பிடித்து அவரை தற்காத்து ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார்ங்கிற அந்த வெளிச்சத்தை அறிய வேண்டும். இது அடிக்கடி சொல்லக்கூடியதான்னு சொல்லி நீங்க உதாசீனப்படுத்துறாதீங்க. இதுலதான் ஒட்டுமொத்த பரிசுத்த வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறது. இதுலதான் பிரியமானவர்களே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இதைத்தான் காலாகாலமா அறிவிச்சிருக்கிறாங்க. காலாகாலமா நீ வெளிச்சத்துக்குள்ள வந்த விதத்தெல்லாம் பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவா. அந்த வாக்கியத்தை 18ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை இந்த ஏசாயா 42 பொருத்தி இந்த ஏசாயா 42வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதையும் சேர்த்து நம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம், யோவான் நிருபம் 1வது அதிகாரம், இவர்களுக்கெல்லாம் அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் அப்ப தாவீதுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு கிடைத்திருந்தது. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை எப்படி ஆக்குவார்? வெளிச்சமாக்கும். அதங்க சொல்றார்,
இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க ஒளி. யோபுவும் சொல்றார், யோபு இந்த கிறிஸ்துவ நிழலாட்டமாய் அனுபவித்தா. யோபு என்ன சொன்னார்? யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அப்ப இருளை கடந்து போகிற வாழ்க்கையை கிறிஸ்து மூலமாய் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த மகா மேன்மையை யாரை பற்றுகிற தீர்க்கதரிசன வெளிப்பாட்டிலே கவனிக்கிறோம்? குமாரனை பற்றிய வெளிப்பாட்டிலே. அப்ப தாவீது, அப்படிப்பட்ட தாவீது குமாரனை குறித்து வெளிப்பாட்டில் வந்துட்டார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவா, இருளை வெளிச்சமாக்குவா. யோபுக்கும் கிடைக்கிற வெளிச்சத்தை பாருங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் சொல்றார். யோபு 29:3வது வசனமாக இருக்கும். அவ யோபுக்கும் குமாரனை குறித்து வெளிப்பாடு இருந்தது. அதெல்லாம் நிழலாட்டமா இருந்தது. இப்போ மகா மேன்மை அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, விதமான வெளிச்சத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லும் போது பிழையாமை சொல்றாரு. யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பும் சொல்றார். இஸ்ரவேல் மற்றும் யாக்கோபில் இருந்து. ஏனாமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், அது ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று சொல்லுகிறார். நட்சத்திரனாலே ஒரு பிரகாசத்தை குறிக்கும். நட்சத்திரம் எங்கிருந்து உதிக்குமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும். அதான் சொல்ற, ஜனத்துக்கு உடன்படிக்கை, ஜாதிகளுக்கு ஒளி. ஜனத்திற்கு உடன்படிக்கை. ஆமா, யாக்கோபுக்கு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். யாக்கோபோடு தம்முடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினா. யூத ஜனங்களோடு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினா. அதான் தொடர்ந்து சொல்லுகிறார். இதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். அது எதுக்காக வெளிப்படுத்தப்பட்டு? அதுக்கப்புறம் வாசு பாருங்க, ஆண்டவர் எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் முறியடிக்கிறார், எதெல்லாம் அவருக்குன்னு சுதந்திரமா எடுத்துக்கிறாருங்கிற அற்புதமான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. சுதந்திரிப்பு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும் சொன்னதுக்கு பிறகு பாருங்க, சத்துருக்கள் நிர்மூலமாகிற பகுதியும் சுதந்திரம் பங்கிடப்படுகிற சுதந்திரமாகிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். காரணம் என்ன? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற வெளிச்சத்துல நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்சம் மற்றும் உலகத்தை வேறறுக்கிற அனுபவம், சத்துருக்களை ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். நீ சத்துருக்கள் யாரு? பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இல்ல. நீ சத்துரு யாரு? மாம்சீக கிரியைகள் தான் சத்துருக்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. உலகத்தின் ஆசாபாசங்கள் தான் சத்துருக்கள். நீங்க உங்களை என்னையும் மேற்கொள்ளும்படிக்கு பல விதங்களிலே சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். மாம்சத்தை கொண்டு உலகத்தை கொண்டும் போராடுகிறான். இப்படிப்பட்ட மாம்சத்தையும் உலகத்தையும் ஆண்டவர் வேற இருக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து. அந்த கையை பிடித்து சொல்லும்போது அவர் பார்க்கணும், அந்த பிதா என்னை தனியே விட்டு விடவில்லை. கையை பிடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு, கையை பிடிச்சுக்கிட்டே நடத்துற, அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறார். சுயமா எதுவுமே செய்யல. அவர் முழுக்க முழுக்க பிதாவினாலதான் அவர் நடத்தப்பட்ட அந்த பூமியில அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்த நாட்கள்ல முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அதான் சொல்லப்பட்டு கடைசி அவர் தற்காத்து, அவரை காத்து, உம்மை தற்காத்து ஜனத்திற்கு, உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரி, நாம் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோமா? ஒளியின் பிள்ளைகளை நடக்கணும்னு வாஞ்சிக்கும். ஏன் முடியல? இன்னைக்கு பிதா அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினாருங்கிற சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கணும். அதுலதான் என்னுடைய பழைய வாழ்க்கை அடிபட்டு போகிறது. என் ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாக்கப்படுகிற நிலைப்பாட்டை நான் அங்கே தான் கவனிக்கிறேன், கிறிஸ்துவின் மரணத்திலே.
கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தில தான் அவர் அங்கே காப்பாற்றப்படுகிறார். பிதாவாகிய தேவன் தான் அவரை எழுப்பினாராம், வலது கரத்தினால் உயர்த்தி அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவரை தேவன் என்ன செய்யறார்னா வலது கரத்தினால் எழுப்பி உயர்த்தி அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவாய் குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தா. ஏன் இது அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தெரியுமா? இந்த வெளிச்சத்துலதான், இந்த சத்தியங்களை தான் நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாக்கப்பட்ட அனுபவத்தை அனுபவிக்கிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் இல்லை அப்படிங்கிற அருமையான ஸ்லாக்கியத்தை இந்த சத்தியத்தின் மூலம் தான் அறிகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் நாளுக்கு நாள் இதுல நாம் நிலைத்திருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த வெளிச்சம் இல்லைன்னா ஒளி இல்லை, இந்த சத்தியம் இல்லைன்னா அவர் ஒளியாய் வெளிப்பட முடியாது. அவர் தற்காத்து, அவரை அழைத்தது மட்டும் இல்ல, அவரை தற்காத்து அதை தொடர்ந்துதான் ஜனத்திற்கு உடன்படிக்கை ஜாதிகளுக்கு ஒளியா வைக்கிறார்னா, அப்ப தேவன் எதை வெளிப்படுத்துகிறார்? குமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழும்பவில்லை என்றால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு இல்லை. நீங்கள் நானும் குருடர்களாகவே வாழ வேண்டியதுதான், காவல்லே இருந்துட வேண்டியதுதான், சிறைச்சாலையிலே உட்கார்ந்துட வேண்டியதுதான், கட்டுண்டவர்களாகவே தான் இருப்போம் ஒழிய விடுதலைக்கான வழி இருக்காது. அன்னைக்கு விடுதலையோடு ஆராதிக்க சொல்ற கூட்டத்தார் சிலுவை பற்றி உபதேசத்தை விட்டுட்டாங்க. சிலுவை இல்லாமல் மனுக்குலத்துக்கு விடுதலையே கிடையாது. கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை இல்லாவிட்டால் ஜனத்திற்கு வெளிச்சம் ஏது? அதனால அப்போஸ்தலன் பவுலுக்கு, பேதுருக்கு வெளிப்பாடு கிடைச்சது. அப்போஸ்தலன் பவுல் ஏன் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல அங்கே 47ல ஏன் அவர் ஒளியா இருக்குன்னு சொன்னா, அதுக்கு முன்னால வாஸ்து பாருங்க, அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினாருங்கிற சத்தியத்தை காண்பித்துக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்றது எல்லாத்துக்கும் வசனாதாரம் இருக்கு, நான் சும்மா சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் அதாவது 29, 30, 31, 32, 33 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 47க்கு வரும்போது அவர் ஒளியாக வைத்திருக்கிறான்னு சொல்றாரு. பேதுரு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் ஒளியாக வைக்கப்பட்ட காட்சியை நம்மளை ஒளியினிடத்து கொண்டு வந்திருக்கிறாரு, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கு அவர் ஒளியாக இருக்கிறாருங்கிற சத்தியத்தை 1 பேதுரு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னால வாசித்து பாருங்க 4ஆம் வசனத்துல, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லாகி அவ்விடத்தில் சேர்ந்துள்ளாங்க. அப்ப மனுஷரால் தள்ளப்படும் சொல்லி கிறிஸ்துவின் மரணத்தை கொண்டு வர்றார். அதை தொடர்ந்து வெளியேற பெற்றக்கள், ஆமா, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இதை தொடர்ந்து என்ன சொல்றாரு? புறஜாதிகளாகிய உங்களுக்கு எனக்கும் அவர் ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறாருங்கிற காட்சி காண்பிக்கப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில அடிக்கடி கேட்கறதானே, அடிக்கடி அப்படி மரணத்தை குறித்து, அப்படி அடக்கத்தை குறித்து, அப்படி உயிர்த்தெழுதல் குறித்து கேட்கும். ஆமா, அடிக்கடி இல்ல, எப்போதுமே இதுதான், எப்போதுமே இதுதான். ஏசாவுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு நமக்கு உண்டா? குமாரனை இவ்விதமாய் தேவன் நடத்தி தான் நமக்கு இவ்விதமான ஆசீர்வாதமாய் அவரை வைத்திருக்கிறார். குமாரனை பற்றுகிற அறிவு நமக்கு உண்டா? இஷ்டமோடு ஓடிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இஷ்டமோடு ஓடிட்டு இருக்காங்க, இஷ்டமோடு ஆராதனை எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெளிச்சமே கிடையாது, இருளுக்குள்ளாகவே காணப்படுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உடன்படிக்கை, இந்த ஒளி ரெண்டையும் நீங்க நல்லா உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. உடன்படிக்கை மற்றும் ஒளி, உடன்படிக்கை மற்றும் ஒளி, உடன்படிக்கை ஏற்படுத்தி நமக்கு ஒளியாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. நம்ம இருக்க இடத்துல நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாவே நாம் நம்முடைய நிலவரத்தை உணர்ந்து, ஆண்டவரே கட்டுண்ட வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் ஏதோ ஒரு சில பொய்களை பேசி 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 அதுல கட்டுண்டு இருக்கிறேனா, இன்னும் ஏதோ ஒரு மோசமான சிந்தைக்கு இடம் கொடுத்து நான் கட்டுண்ட நிலைமையில இருக்கிறேனா, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே, உங்க விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுடைய விலையேறப்பெற்ற மரணத்தை இங்க வெளிப்படுத்தி இருக்கிறீரே. குருட்டாட்டம் சாதாரணமா நீங்காது, குருட்டாட்டமே நீங்க அப்படின்னு சொல்லி நீக்க முடியாது. கட்டுகள் இதோ உடைக்கிறான்னு சொல்லி சும்மா கத்தி உடைக்க முடியாது. இந்த சத்தியத்தை அறிகிறதுனாலதான் கட்டுகள் இருந்து விடுதலை, காவல் இருந்து விடுதலை, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை. இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்வோமா? நாம் யாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா?
பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே. நாங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாய் வாழ்ந்து வந்தோம். எனக்கு சில சூழ்நிலை இருளங்களை மேற்கொள்ள பார்க்கிறது. ஆனால் நீர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதின் விளைவாக நீர் எங்களுக்கு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறீர் என்கிற அந்த வெளிச்சத்தை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த மேலான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமாண்டவரே, ஒளி ஒளி, இந்த ஒளி இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீர் ஒளியா இருக்கிற ஆண்டவர். நீங்க தான் எங்களுக்கு ஒளி. குமாரன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுனாலதான் நீர் எங்களுக்கு ஒளியா இருக்கிறீர், மற்றபடி அல்ல. எரேமியாவின் பிரசங்கத்தினால் அல்ல. எரேமியா காண்பித்து கொடுத்தா குமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புவதன் மூலமாய் தான் அவர் ஒளியாக வைக்கப்பட போகிறார். ஏசாயா காண்பித்து கொடுத்தா, எசேக்கியேல் காண்பித்து கொடுத்தா, பருவ காலத்து பரிசுத்தவான்கள் அதை காண்பித்து கொடுத்தார்கள். மற்றபடி அவருடைய பிரசங்கத்தினால் அல்ல. அவர்கள் காண்பித்து கொடுத்த குமாரனுடைய அந்த மாம்ச சாயலிலே அவர் எங்களுக்காக அடைந்த மரண ஆக்கினை, ஒட்டுமொத்த பாவங்களையும் களைந்தெறிய கிறிஸ்து பாடுபட்ட விதத்தை நாங்கள் படிக்கிறோமே. இது மூலமாகத்தான் நீர் எங்களுக்கு ஒளியா இருக்கிறது என்பது விசுவாசிக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த மேலான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாங்கள் தொடர்ந்து இந்த வெளிச்சத்தில் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இனி குருட்டாட்டம் இல்லை, இனி கட்டுண்ட நிலைமை இல்லை, இனி காவல் இல்லை, சிறைச்சாலை இல்லை. விடுதலின் வாழ்வை குமாரனை பற்றுகிற இப்படிப்பட்ட சத்தியத்தினாலதான் அறிய முடியும்ங்கிறத காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிலைத்திருக்க பண்ணுங்க. அதற்கு யாவரிகத்தில் ஆசீர்வதிங்க. எக்காரணத்து கொண்டும் இந்த மகிமையான வெளிச்சத்தை விட்டு நாங்கள் விலகாதபடி கர்த்தருடைய ஸ்திரப்பட்டு காணப்பட எங்களையே அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.